வணக்கம், வெல்கம் டு TNPSC நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கு வந்துட்டு ஸ்டடி பிளான் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். இருந்தாலும் ஒரு 2 வீக்குக்கான ஸ்டடி பிளான் வந்துட்டு இப்போ போட்டிருக்கோம். ஃபஸ்ட் வீக் ஸ்டடி பிளான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. இதை ஃபாலோ பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழும் வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு கவர் பண்ண முடியும். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸும் வந்துட்டு கவர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான டைம் வந்துட்டு இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறக்கும் சரி, ரிவிஷன் பண்ணுறக்கும் சரி, இல்லை டெஸ்ட் எழுதுறக்கும் சரி, டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக நம்மளால் எது ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு பிளான் தான் வந்துட்டு இது. நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை செப்ரேட்டாக கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டிலேருந்தே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் வீக் பிளான் என்ன, எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜனவரி 3ஆம் தேதி அன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்னேன், நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கிற இயல் 1, அதாவது ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற இயல் 1 வந்துட்டு படிங்க தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு செய்யுள், கவிதை பேழை, உரைநடை, விரிவானம், இலக்கணம், இது 5மே வந்துட்டு கவர் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம், ஏன் வந்துட்டு 6ஆம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இதில் இருந்தெல்லாம் கொஷின் வந்துட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயல் 1ல் வந்துட்டு எந்தெந்த டாபிக் வந்துட்டு நம்ம சிலபஸ்குள்ளே வருது அப்படிங்கிறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நான் இந்த வீடியோலேயே வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இப்போது 3ஆம் தேதி அன்றைக்கி சொல்லியாச்சு, அந்த ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற இயல் 1 வந்துட்டு படிங்க அப்படின்னு 6ஆம் வகுப்பில். 4ஆம் தேதியும் கண்டிப்பாக அதுதான் வந்துட்டு படிச்சிருக்கணும். படிச்சுட்டு இப்போ 2 நாள் வந்துட்டு படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறீங்க, 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு 2 நாள்லேயே படிச்சிடலாம். படித்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த 5ஆம் தேதி நைட்டே வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டேன், PDF அப்லோட் பண்ணிவிட்டு, அது வந்துட்டு டெலகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணிவிட்டேன், யூடியூப்லேயும் வந்துட்டு அதுக்கான லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். டெஸ்ட் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிவிட்டு அவங்களே வந்துட்டு அவங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு, இது யூடியூப்லேயும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சுரேஷ் கிருத்தி அப்படின்னு சொல்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த வெட்னஸ்டே டெஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிச்சு. இப்போ டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் வந்துட்டு அடுத்து நம்ம வந்துட்டு டெஸ்ட் எழுத போகிறோம். டெஸ்ட்டு வந்துட்டு வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் இருக்கும். ஒன்று புதன்கிழமை இருக்கும், அடுத்த டெஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இருக்கும். புதன்கிழமை எழுதுகிற டெஸ்ட் வந்துட்டு எப்பயுமே தமிழ்லேருந்து தான் இருக்கும். சனிக்கிழமை எழுதுகிற டெஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை ஜென்ரல் சயின்ஸில் எந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா பாலிட்டி வந்துட்டு எடுத்திருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நம்ம குரூப் 4 சிலபஸ் வந்துட்டு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா பாருங்கள், இந்திய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அழகு 5ல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இந்த பாடம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்டு எழுதியிருப்பீங்க, பேலன்ஸ் எழுதாதவங்களாம் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாடம் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இது எதில் இருக்குன்னா, 6th சோசியல் சயின்ஸில் 2nd டேர்ம்லேயும் 10th சோசியல் சயின்ஸில் 1st டேர்ம்லேயும் வந்துட்டு இருக்குது. நாள் இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த 6th புக்கில் இருக்கிறத படிக்கலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10th புக்கில் இருக்கிறத வந்துட்டு படிங்க. 2மே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு 6th இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10th இருக்கிறத படிச்சிங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். அந்த 2 புக்கையும் கம்பைன் பண்ணி படிச்சுட்டு நோட்ஸ் வந்துட்டு எடுத்துருங்க. கண்டிப்பாக 8ஆம் தேதி வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 9ஆம் தேதி அன்னைக்கு உங்களால் வந்துட்டு அந்த கம்பைன் பண்ண நோட்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்க முடியும். 9ஆம் தேதி அன்னைக்கு டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் எழுதலாம் சனிக்கிழமை. இப்போ இந்த 2 வாரத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கிற ஒரு இயல் 1 போர்ஷன் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 6ஆம் வகுப்பில் இருக்கிறதும் 10ஆம் வகுப்பில் இருக்கிறதும் வந்துட்டு பார்த்துருக்கோம்.
தமிழ் வந்துட்டு ஏன் ஸ்லோ பை ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னா அவசரமாக படித்தோம் அப்படின்னா அந்த செய்யுள் இருக்கிறது, அதுக்கப்புறம் உரைநடையில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளால் இதை நோட் பண்ண முடியாது. ஏன்னா அது வேறு மாறிட்டே தான் இருக்கும். அவசரமாக படிக்கிறத விட நிதானமாக படித்து நோட்ஸ் எடுத்து இது பண்ணி இப்போ ஒரு டைம் படிச்சிட்டோம் அப்படின்னா இனி வந்துட்டு அடுத்தது நம்ம எக்ஸாமுக்கு பார்க்கும்போது ரிவிஷனுக்காக மட்டும் அந்த நோட்ஸை நம்ம திரும்பி எடுத்து பார்த்தா போதுமானதாக இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் டைம். இல்லை எனக்கு 3 நாளாக தேவைப்படாது ஒரு இயல் படிக்கிறதுக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு வேறு எதனாச்சும் கூட படிக்கலாம். ஆனால் ஷெட்யூல் படி கண்டிப்பாக இதை வந்துட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்தது 9ஆம் தேதி சனிக்கிழமை வந்துட்டு டெஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த அன்னைக்கே வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு சொல்லிடுவேன் 2வது வீக் வந்துட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செகண்ட் வீக் பிளான் என்னென்னா 10ஆம் தேதி 6ஆம் வகுப்பு இயல் 2 வந்துட்டு போர்ஷன் சொல்லிவிடுவோம். அதில் இருக்கிறத வந்துட்டு படிங்க. 11ஆம் தேதியும் படிங்க, நோட்ஸ் எடுங்க. 12ஆம் தேதி நோட்ஸ் எடுத்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். 13ஆம் தேதி வந்துட்டு புதன்கிழமை வந்துட்டு கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். தமிழ் டெஸ்ட்டு தான் இருக்கும். புதன்கிழமை அப்படின்னாலே தமிழ் டெஸ்ட்டு தான். அந்த தமிழ் டெஸ்ட் எழுதி முடிக்கும் போதே உங்களுக்கு நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன, அதாவது சனிக்கிழமைக்கு வந்துட்டு என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வீடியோ கிளாஸ் எல்லாம் அப்லோட் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போ அது லைனாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோவாக வந்துட்டு நல்லா படித்து கண்டிப்பாக வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. அதனால் கண்டிப்பாக படிங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னா மாநில அரசு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் போர்ஷன். அதுக்கான வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா 13ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் தான் வந்துட்டு கிளாஸ் இருக்கும். மற்றபடி புக்கை வச்சு அப்படியே எடுக்க மாட்டேன். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு புக்கில் இருக்கிற பிடிஎஃப் வந்துட்டு பார்த்தீங்க, இல்லை ஒரிஜினல் புக் வச்சுருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா மாநில அரசுலேருந்து கொடுத்துருப்போம். மாநில அரசு அந்த பாடம் எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் வந்துட்டு இருக்குது. பாருங்கள், படிங்க, நோட்ஸ் எடுங்க, டெஸ்ட் எழுதுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும், ஜாபுக்கு வந்துட்டு போக முடியும். அவசரமாக 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு கூட பிளான் போடலாம். ஆனால் அது வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அந்த பிளானை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கா என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி வந்துட்டு இந்த 6ஆம் தேதியோடு இந்த டெஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிச்சு இயல் 1. இனி அடுத்தது வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி மட்டும்தான் வந்துட்டு படிக்கணும், அதுக்கான வீடியோ மட்டும்தான் அப்லோட் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல முடியும். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிளான் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்கிறத மட்டும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நல்லா படிக்க முடியும். நல்லா எல்லா சிலபஸ் எல்லாம் இது கவர் பண்ணிவிட்டு நல்ல ஜாபுக்கு வந்துட்டு போக முடியும். மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த பிளான் வந்துட்டு ஸ்லோவாகவும் இருக்கும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்குள்ளே நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டையும் தர மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இதுக்கான கிளாஸ் நோட்ஸு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே தரேன். அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் group 4 சிலபஸில் ஓல்டு புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கூட கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எந்த கிளாஸ் வீடியோ பார்க்குறனாலும் அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்துட்டு பாருங்கள். இது டெஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த போர்ஷன் தான். இனி வந்துட்டு சனிக்கிழமை அன்றைக்கி தான் வந்துட்டு டெஸ்ட் இருக்கும், மறந்துடாதீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த பாடம் 6ஆம் வகுப்பில் செகண்ட் டேர்மில் இருக்கிற பாலிட்டி, 10ஆம் வகுப்பு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிறது பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் வீக்கில் யாரெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணலையோ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பிடிஎஃப் வந்துட்டு இருக்குது, டெலகிராம்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இது யூடியூப் சேனல்லையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 1 பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தம்ப்நெயிலே பார்த்திங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைட்டிலும் வந்துட்டு அதில் தான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.